கிருஷ்ணர் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் சொல்றார். நாம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் சொல்றார். நாம எல்லாரும் இந்த வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆதரவு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஒரு தஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பயமற்ற தன்மை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா பயம்தான். பயத்திலே நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல்ல போயிட்டோம் அப்படின்னா என்ன மார்க் வருமோன்னு பயம், காலேஜ்ல இருந்தாலும் என்ன பர்சன்டேஜ் வச்சிருப்போம்னு பயம், வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா எங்க வேலை போயிடுமோ பறி போயிடுமோ அப்படின்ற பயம், இல்ல டார்கெட்டை ஃபினிஷ் பண்ண முடியும் அதோட பயம், ஃபேமிலியில இருந்தோம் அப்படின்னா அங்க நிறைய பயம் இல்லையா, குழந்தைகள் வளர்க்கறதுல அதுல பயம். இப்படி நம் வாழ்க்கை முழுது வயதான பின்னாடி நோய் வந்துடுமோன்ற பயம், யாரா நம்ம கிட்ட நம்ம சொத்தை அபகரிச்சிருவாங்களோன்ற பயம், இல்ல யார் நம்மளை பார்த்துப்பாங்களோ அப்படின்ற பயம் இல்லையா. இப்படியாக வாழ்க்கை முழுவதும் நம்ம என்ன பண்றோம், பயந்துகிட்டே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதற்கு கிருஷ்ணர் ஒரு அழகான பதில் சொல்றாரு. ஸ்ரீமத் பாகவத்துல ரொம்ப அழகான ஒரு பதில் இருக்கு. ஒருவன் பயமற்ற தன்மை எப்படி அடைய முடியும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இந்த பயம் அப்படின்றது ஒரு தேவதையா, அந்த பய தேவதை நம்ம கிட்ட இருக்கிறதுனாலதான் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு பயம் வருதான். அப்ப சொல்றாரு, என் நாம விவச்சோகரனான் ததாத்த விமுச்சதே எத் பிபேதி ஸ்வயம் பயம் அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கும்? அந்த ஸ்லோகத்துல சொல்றாரு, இந்த உலகத்துல பயம் ஒருவரை பார்த்து பயப்படும் அப்படின்னா அது பகவான் தானே. அதனால யார் ஒருவர் பகவானை வழிபட ஆரம்பிக்கிறாங்களோ அவர்கள் பயமற்ற தன்மை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு பயமற்ற தன்மை எப்ப தெரியுமா கிடைக்கும், அவங்க அப்பா அம்மாவுடைய கையை பிடிச்சது அப்படின்னா அந்த குழந்தைக்கு பயமே இருக்காது. ஏன்னா அப்பா அம்மா இருக்காங்கல்ல இல்லையா, அவங்க கை பிடிச்சிட்டு இருக்கும். அதனால தைரியமா என்ன பண்ணும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஹைவேவா இருந்தாலும் ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு போயிடும். ரீசன் என்னது, அப்பா அம்மா இருக்காங்க, ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க இல்லையா. அதனால பயமற்ற தன்மை வரும். அது போல நாம என்ன பண்ணணும்னா, உயர்ந்த நபருடைய தஞ்சத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பயம் இருக்காது. இந்த உலகத்திலே உயர்ந்த நபர், எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நபர் அப்படின்னா அது பகவான் மட்டும்தான் இல்லையா. அதனாலதான் சொல்றாரு, நீங்க பகவானுடைய கையை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயமே இருக்காது எந்த சூழ்நிலையிலும். அது எப்படி பண்றது, என் நாம விபச்சோகிருணான் அப்படின்னு சொல்றாரு. சோ பகவானை பிடிக்கிறது அப்படின்னா அவருடைய நாமத்தை பிடிச்சிக்கிட்டா போதுமா, கருணும் தேவையில்லை. சோ பகவானுடைய நாமத்தை கைப்பற்றுதல் அப்படிங்கிறது பகவானை கைப்பற்றுதலுக்கு சமம். அப்ப நம்ம எப்ப பகவானுடைய நாமத்தை சொல்ற ஆரம்பிக்கிறோமோ அப்ப அபயம் கிடைக்குதான், பயமற்ற தன்மை கிடைக்குதான். அதனால நம்ம என்ன பண்றோம், தினமும் காலையில வந்த உடனே இந்த ஒரு மாலை இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிடுறோம். காரணம் என்னது, பயமற்ற தன்மையை நாமும் அடைய வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான். ஸோ இப்ப நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் ஓரளவுக்கு ஷோரூம்ல உட்காந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. இன்னும் ஒரு சிலர் விறக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன பண்ணுங்க, காலையில வந்துட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மற்ற எந்த காரியங்களும் பண்ணாம மந்திரம் மட்டும் சொல்லுங்க. அதுதான் முக்கியம். அதன் பிறகு உங்களுடைய ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் காலையில வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் சின்சியரா எல்லாரும் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்ல முயற்சி பண்ணுங்க.